Hi hello friends, welcome back to our channel. நீங்க பார்த்துக்கிறது விமல் ஜர்னி. நம்ம லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்திருப்போம் அப்படினு பாத்தீங்கன்னா GoPro வந்து நான் மும்பைல இருக்க ஒருத்தட்ட ஆர்டர் பண்ணிருப்பேன். அவர் வந்து ஷிப்மென்ட் பண்ணல அப்படிங்கற வரைக்கும் பார்த்திருப்போங்க. அதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்திரலாம். நம்ம வந்து நம்மளோட GoProவை மும்பைல இருக்க Gadget World 08 அப்படிங்கற ஒரு ஷாப்ல இருந்தாங்க வாங்கியிருக்கோம். இங்க வந்து vlogging சம்பந்தப்பட்ட மைக், ட்ரோன்ஸ், அதுக்கு அப்புறம் ஆக்ஷன் கேமரா அப்படினு சொல்லிட்டு நிறைய கிடைக்கும். அதுல நம்ம GoPro 12 தான் இவர்ட்ட இருந்து வாங்கியிருக்கோம். நம்ம GoPro வந்துட்டு நம்ம முன்ன தெரியாத ஆன்லைன்ல பார்த்த ஒருத்தரை நம்பி அமௌண்ட் பே பண்ணிட்டு நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கு அடுத்து என்னாச்சு அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ நான் வெள்ளிக்கிழமை வந்துட்டு அமௌண்ட் பே பண்ணியிருந்தேங்க. ஸோ வெள்ளிக்கிழமை வந்துட்டு நமக்கு ஷிப்மெண்ட் ஆகல. சனிக்கிழமை சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ஷிப்மெண்ட் ஆகல. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்டப்ப இன்னும் 1 மணி நேரத்தில் உங்களுக்கு ஷிப்மெண்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்க. பட் வந்து எந்த ஷிப்மெண்ட்டும் ஆகல, டீட்டெயில்ஸும் அனுப்பல. ஸோ அதனால நம்ம யோசிச்சுட்டே இருந்தோம், இது வந்து நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இன்கேஸ் வந்துட்டு இதில் வந்துட்டு ப்ராப்ளம் ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு ஸ்ட்ரகிளில் இருந்தோம். அதுக்கப்புறம் நான் நிறைய தடவை கால் பண்ணி பார்த்தேன், மெசேஜ் பண்ணி பார்த்தேன், எந்த ஒரு ரிப்ளையுமே இல்லை. கடைசியாக வந்துட்டு நைட்டு 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு அவர் ஆன்சர் பண்ணார். ஸோ அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் வந்து ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் என்னால் வந்து உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ண முடியல, அதனால் வந்துட்டு சாரி அப்படின்னு சொன்னார். இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் பார்சல் வந்து ஆல்ரெடி நான் வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன், உங்கள்கிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ண முடியல, இதை வந்து இன்னும் ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்துட்டு ஷிப்மெண்ட் பண்ணிடுவோம், உங்களோட டீட்டெயில் ஷிப்மெண்ட்டோட டீட்டெயில் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்னாருங்க. ஸோ சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்மளோட கொரியரை வந்து அனுப்பிச்சிட்டாரு. ரியலாக அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா நிறைய பேர் வந்துட்டு சாட்டர்டே அப்படிங்கிறதுனால நிறைய க்ரௌடு வந்துருச்சான், அவரால் ஹேண்டில் பண்ணுறதுக்கு சிரமமாக இருந்துச்சான், அதனால் நம்மளை வந்து கம்யூனிகேட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னார். அது உண்மை மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம கேட்ட பிறகு வந்துட்டு நம்மளோட பார்சலை வந்து ரெடி பண்ணி வைக்கல, ஆல்ரெடி பார்சல் ரெடி பண்ணி ஃபுல்லாக வந்து பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து நான் போடுறேன். ஸோ வந்து அது ட்ரஸ்டபுளாக தான் பண்ணியிருந்தாருங்க. ஸோ நம்ம பார்சல் அனுப்பிச்சிட்டாங்க, நம்மளோட பார்சல் வந்து ரெடி ஆயிடுச்சு. சனிக்கிழமை நைட்டு போட்டுட்டு இருந்தாங்க. அடுத்து ஞாயிறு, திங்கள், செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா நமக்கு மதியம் வந்து நம்ம ஊரில் வந்து டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ டிடிடிசியில் தான் வந்துட்டு இந்த பார்சலை வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. டிடிடிசியில் கால் பண்ணி இப்போ உங்கள் ஏரியாவுக்கு வர பர்சன் வந்துட்டு லீவ் போட்டார், அதனால் நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்துட்டு கொரியர் தரலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. இல்லை நானே ஆஃபீஸ் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளேஸில் இருந்து டிடிடிசி ஆஃபீஸ்க்கு போயிட்டு நம்மளோட GoPro வாங்கிட்டு வந்துட்டோம். GoPro வந்து சேஃபாக வந்துருச்சு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம அமௌண்ட் ட்ரஸ்டபுளாக பே பண்ணியிருந்தோம், அவரும் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட GoProவை கரெக்டாக பேக் பண்ணி நமக்கு சென்ட் பண்ணிட்டாரு. நமக்குமே நல்லபடியாக நம்ம GoPro வந்து நம்ம கையில் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் வீடியோ அன்பாக்சிங் பற்றி பார்த்துடலாம். இப்போ என்னோட இந்த ஒரு GoPro வாங்கக்கூடிய ஜேர்னி வந்து எப்படி இருந்துச்சு, இதில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, நீங்கள் இப்படி வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி சின்னதாக ஒரு கன்க்ளூஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆன்லைனை மட்டும் தான் நம்பி வாங்கியிருந்தேன். அவரை பற்றி எனக்கு முன்ன தெரியாது. யூடியூப் வீடியோஸுமே இன்ஸ்டாகிராம் வீடியோஸும் மட்டும் பார்த்து தான் வாங்கியிருந்தேன். அப்படி பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். கடைசியாக என்கிட்ட வந்துட்டு GoPro வாங்கக்கூடிய அளவுக்கு அமௌண்ட் சேர்ந்த பிறகு மற்ற இடத்துல விசாரித்து பார்த்துட்டு கடைசியாக இவர்கிட்டையும் விசாரித்து பார்க்கும்போது எனக்கு மற்ற இடத்த விட இவர்கிட்ட வந்து பெட்டரான ப்ரைஸ்லையும் 2 இயர்ஸ் வாரண்டிலையும் கிடைக்கிற மாதிரி இருந்தனால அவர்கிட்ட கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நான் பேமெண்ட் பண்ணினேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம், அவர் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்கார். மும்பை மகாராஷ்டிராவில் இருக்கும்போது நம்மளால் வந்துட்டு ஈஸியாக வந்து கம்யூனிகேட் பண்ணி நம்மளோட பொருள் என்னாச்சு இப்போ வரலைன்னா கூட நம்மளால் வந்துட்டு சடனாக வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ண முடியாது, போய் பார்க்க முடியாது. அந்த ஒரு மைனஸ் வந்து இருக்குது. எனக்குமே அதே மாதிரி தான் ஷிப்மெண்ட் வந்துட்டு இன்றைக்கி பண்ணுறேன்னாங்க, பட் வந்து பண்ணுறேன்னு சொன்ன டேட்டில் அவரால் பண்ண முடியல, நெக்ஸ்ட் டே நைட்டு தான் பண்ணியிருந்தார். ஸோ அந்த ஒரு 1.5 நாளில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய தாட் வரும், நம்ம வந்துட்டு இப்படி பணத்தை வந்து நம்பி கொடுத்துட்டோம், நமக்கு அனுப்புவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து நம்ம தாட் ஓடிட்டே இருக்கும். இதே நம்ம தமிழ்நாட்டில் யார்ட்டையாவது வாங்கியிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து கால் பண்ணி பேசலாம், அவர் தமிழ்லேயே பேசுவார். பேசும்போது ஏன் இப்படி அனுப்பலை அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இன்கேஸ் நம்ம ஃப்ரெண்ட் அந்த ஊரில் இருக்காரு அப்படின்னா கூட அவரை போய் நேராக போய் பார்க்க சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி லாங்காக போய் நம்ம கொடுக்கும்போது நம்ம ஒன்லி வந்து டெஸ்ட் மட்டும் தான் பண்ண முடியும். அவர் வந்து ஃபுல்லாக நம்பி பணம் போட்டு நம்ம வெயிட் தான் பண்ண முடியும். இன்கேஸ் அவங்க ரிப்ளை பண்ணல அப்படிங்கும்போது நமக்கு ரொம்பவே வந்துட்டு அது ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். நம்ம பணம் போயிடுமோ அப்படிங்கிற சூழ்நிலை கூட நமக்கு வந்து தாட்டாக வந்துட்டே இருக்குங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஆனால் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி நமக்கு ப்ராடக்ட் கையில் வந்துருச்சு. ப்ராடக்ட் வந்து ஒரிஜினலாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே செக் பண்ணி பார்த்துட்டேன். ப்ராடக்ட் வந்து ஒரிஜினலாக தான் இருக்குது, அதை போய் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு மற்ற தமிழ்நாட்டில் எங்கே கேட்டாலுமே 1 இயர் வாரண்டியோட 34,000 ரூபா வரைக்கும் தர்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு 2 இயர் வாரண்டியோட சீல்டு பேக்காகவே கிடச்சிச்சு. ஸோ அதுக்காகவே வந்துட்டு ஒரு அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் நான் அப்ரோச் பண்ணேன். நீங்களும் யாராவது இப்போ வாங்கணும், GoPro வாங்கணும், சீல்டு பேக்காகவே வாங்கணும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 2 இயர் வாரண்டி வரணும், அந்த வாரண்டிக்கு வந்து கிளைமுக்கு வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ ஆச்சுன்னா என்னால் அலையலாம் முடியாது, அந்த ஷாப்பில் கொடுத்து அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்களா
அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருந்தீங்கன்னா இவர் வந்து கண்டிப்பாக அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த ஒரு மெயின் ரீசனுக்காக தான் இவரை வந்துட்டு நான் செலக்ட் பண்ணி இவர்கிட்ட வந்து பே பண்ணி நான் இப்போ வாங்கியிருக்கேங்க. ஓவராலாக நம்ம கோப்ரோ வாங்கின ஜேர்னி எப்படி இருந்துச்சுன்னா, இவருக்கு வந்து பணம் அனுப்பிச்சி விட்டுட்டோம். அனுப்பிச்சி விட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவரால் கரெக்டான டயத்தில் வந்து நமக்கு வந்து அவர் சொன்ன டைமில் கோப்ரோ வந்து சென்ட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டே தான் சென்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் வந்து அந்த இடத்துல ஒரு சின்ன கம்யூனிகேஷனில் வந்து ப்ராப்ளம் ஏற்பட்டுச்சு. அவரால் நம்மகிட்ட வந்து கம்யூனிகேட் பண்ணி சொல்ல முடியல. அவருக்கு ஒர்க் இருந்தனால, அவருக்கு வந்து ஸ்டோர் கஸ்டமர் அதிகமாக வந்தனால நம்மக்கிட்ட வந்து அவரால் சொல்ல முடியல. ஸோ அதனால் அந்த இடத்துல நமக்கு ஒரு சின்ன வந்துட்டு ஒரு பதட்டம் ஏற்பட்டுச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பே பண்ணி முடிச்சுட்டு இப்படி அவர் அதுக்கு அடுத்த நாள் வந்து நைட்டு வந்து அனுப்பிச்சிருந்தார். அனுப்பிச்ச பிறகு பில்லு வந்துட்டு நமக்கு கம்யூனிகேஷன் பண்ணும்போது ஃபஸ்ட் இடத்துல கால் பண்ணி கேட்கும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, உங்களுக்கு வந்து இந்த கோப்ரோவோடைய பாக்ஸ்குள்ளே பில்லும் இருக்கும், ஆன்லைன்லேயே உங்களுக்கு வந்துட்டு பிடிஎஃப்பும் அனுப்பிச்சிருவோம், சடனாக நீங்கள் இப்போ பே பண்ணோன்னே அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் வந்து பார்த்திங்கன்னா பில்லும் வந்துட்டு சடனாக அனுப்பலை. இப்போ கோப்ரோ வந்து எனக்கு டெலிவரி ஆயிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு டெலிவரி ஆகி உள்ள பாக்ஸ்குள்ளே இருக்கும் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு உள்ளே வந்து பில் இல்லை. அடுத்து கால் பண்ணி கேட்கும்போது திரும்பவும் கால் அட்டன் பண்ணலை. திரும்பவும் வந்துட்டு அவருக்கு டெக்ஸ்ட் பண்ணி, அவர் ஃப்ரீயாக இருக்கிற டெக்ஸ்ட் பண்ணி தான் பேசினார். அப்போ வந்துட்டு இந்த கோப்ரோவோட சீரியல் நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் சென்ட் பண்ணி, அதுக்கப்புறம் நமக்கு பில்லு வந்து அதுக்கடுத்து உடனே வந்து ஒரு மணி நேரத்தில் பில் வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ வந்துட்டு ஜிஎஸ்டி பில்லு ஒரு ஒரிஜினல் பில்லு தான் கிடச்சிச்சு. பட் வந்து அவர் சொன்ன அந்த கமிட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது நடக்கலை. நம்ம இப்போ பணம் சென்ட் பண்ண உடனே இந்த வந்துட்டு பில் உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருவோம், பார்சல் வந்து அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் வந்து அந்த மாதிரி நமக்கு கிடைக்கலைங்க. லேட்டாக தான் அது எல்லாமே நடந்துச்சு. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து வந்துட்டு நமக்கு டெம்பர் கிளாஸும் பவுச்சும் வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. இன்சைட் த பாக்ஸில் அது வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரியாக வரும்னு சொன்னாங்க. பட் அதுவும் வந்து கிடைக்கல. அதுக்கும் கால் பண்ணி கேட்கும்போது அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இப்படி நான் அனுப்ப சொல்லியிருந்தேன், டீமில் வந்து அனுப்பாமல் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் தான் பண்ணியிருந்தார். கம்யூனிகேஷன் லெவலில் அவர் கால் அட்டன் பண்ணி பேசலை. அது வந்து ஒரு பெரிய மைனஸ் தான் இருக்குது. ஸோ வந்துட்டு காலை வந்து அட்டன் பண்ணி பேசியிருந்தாருன்னா நமக்கு வந்துட்டு இன்னும் ட்ரஸ்டபுளாக இருந்திருக்கும், நமக்கு வந்து ஒரு ஃபியர் இல்லாமல் இருந்திருக்கும். பட் வந்து ஃபைனலாக பார்த்திங்கன்னா நமக்கு ஒரிஜினல் கோப்ரோவே நமக்கு கை கிடச்சிருச்சு, நம்மளோட பில்லும் கிடச்சிருச்சு. அதே மாதிரி அந்த மிஸ் ஆன காம்ப்ளிமெண்ட்ரியாக தரக்கூடிய அந்த அக்சசரிஸ் வந்துட்டு, அதாவது டெம்பர் கிளாஸும் கேரி கேஸும் வந்துட்டு நெக்ஸ்ட் டே ஷிப்மெண்ட் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது எல்லாமே நமக்கு ஒரிஜினலாக கிடச்சிருது தான். பட் வந்து அது ஆன் டைமில் நடக்கலை அப்படிங்கிற ஒரு சின்ன இஷ்யூ மட்டும் தான். ஸோ வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ணும்போது, ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் வரத்தான் செய்யும். பட் வந்து எண்ட் ஆஃப் த டே பார்த்திங்கன்னா நமக்கு கிடைச்ச ப்ராடக்ட் வந்து ஜென்யூனாக இருந்துச்சு. அவர் நமக்கு சொன்ன மாதிரியே நமக்கு தேவையான எல்லா பில்ஸுமே, அதுக்கப்புறம் நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுக்கக்கூடிய பொருளுமே நமக்கு எல்லாமே ப்ராப்பராக வந்துருச்சுங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா ட்ரஸ்டபுளாக இவரை வந்து நம்பி வாங்கலாம். பட் வந்து நீங்கள் அதிகமாக வந்துட்டு வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்க வேண்டியது இருக்குது. அதை மட்டும் அவர் சரி பண்ணிக்கிட்டாருன்னா இன்னுமே பெட்டராக இருக்குங்க. சொன்ன டைமில் அவர் எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருந்தாரு அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. அதை வந்து அவர் சேஞ்ச் பண்ணிக்கிட்டார் அப்படின்னா இன்னுமே பெட்டராக இருக்குங்க. ஃபைனலாக வாங்கலாமா வேணாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்கலாம். பட் வந்துட்டு உங்களால் வந்துட்டு வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் அப்ரோச் பண்ணுங்கள். இல்லை என்னால் வெயிட் பண்ண முடியாது, எனக்கு உடனே வந்து அப்டேட் வேணும், என்னால் வந்து இப்போ அப்டேட் அவங்க கொடுக்கல அப்படிங்கும்போது என்னால் வந்து அதை வந்து தாங்கிக்க முடியாது, எனக்கு வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி ஆளாக இருந்தீங்கன்னா தயவுசெய்து வந்து ட்ரை பண்ண வேணாம். மற்றபடி வந்து நீங்கள் வந்து அவரை ட்ரஸ்ட் பண்ணுறீங்க, அவரை வந்துட்டு அவரோட வீடியோஸ் பாருங்கள், இன்ஸ்டாகிராம் பாருங்கள், ஃபோன் பண்ணி பேசி பாருங்கள், இந்த மாதிரிலாம் பண்ணி உங்களுக்கு ட்ரஸ்டபுளாக தோணுது அப்படின்னா தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து நான் ட்ரஸ்ட் பண்ண மாதிரியே 100% சக்ஸஸ்ஃபுல்லாக என்னோட பார்சல் வந்து டெலிவரி ஆயிடுச்சு. எனக்கு வந்து ப்ராடக்ட்டும் சூப்பராக தாங்க இருக்குது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதில் வந்து சில ப்ளஸும் இருந்துச்சு, சில மைனஸும் இருந்துச்சு. பட் ஓவராலாக இந்த ப்ராடக்ட்டோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராடக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ரொம்பவே ஜென்யூனாகவே நமக்கு கிடச்சிருச்சு. நம்ம பண்ண ட்ரஸ்ட் வந்து இங்கே வந்து மிஸ் ஆகாமல் கரெக்டாகவே கிடச்சிருச்சுங்க. இன்கேஸ் இப்போ ப்ராடக்ட் வராமல் இருந்தால் கூட நான் வந்து நேரடியாக போய் அவர் வந்து பார்க்கலாம். என்னால் போகக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி என்கிட்ட இருக்குது, என்னால் போகக்கூடிய அந்த மைண்ட் செட் என்கிட்ட இருக்குது. அதனால் நான் ஈஸியாக வந்துட்டு போய் அவர் அப்ரோச் பண்ணிடுவேன். எனக்கு அப்படிலாம் போக முடியாது, இப்போ ஏதாவது ஒரு இஷ்யூ ஆயிடுச்சுன்னா என்னால் வந்துட்டு நேரடியாக மும்பைக்கெலாம் போக முடியாது அப்படிங்கிற தாட்டில் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இங்கே வந்து வாங்க வேணாம். உங்கள் பக்கத்தில் இருக்க லோக்கல் ஸ்டோரில் வாங்குறது பெஸ்ட்டாக இருக்குங்க. ப்ரைஸ் வந்து இதை விட பக்கத்து ஸ்டோரில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு அலைச்சலோ இல்லை வந்துட்டு ஒரு ப்ரெஷரோ இல்லாமல் இருக்கும். அது உங்களோட மைண்ட் செட்டை பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணிக்கிங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் வாங்கின கோப்ரோ ஜேர்னி இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நான் கொடுத்த அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரியே இந்த கோப்ரோ ஜென்யூனாகவும் ஆன் டைம்லையும் எனக்கு வந்து டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ இதோட அன்பாக்சிங் வீடியோ அடுத்து வர போகிற வீடியோக்குள்ளே பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம்.